Hello மக்களே, வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் ஆஃப் GTA San Andreas. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 to 13 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் மக்களே. ஸோ இன்னைக்கு இந்த கேம் பிளே வீடியோவில் நம்ம பார்ட் 14 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இது கோட் ஷூட் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா கேட்டிங்கன்னா மக்களே, நான் வந்து டெனிஸ் கிட்ட வந்து 100% வச்சுக்கிட்டு நான் வந்து அவன் வந்து என்கிட்ட ஒரு கோட் ஷூட் மாதிரி கொடுத்துருக்குறா. ஸோ இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது என்னது இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு, அதனால தான் இதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து என்ஆர்ஜி, ஸோ இந்த பைக்கு எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் மக்களே. ஸோ இந்த கேம்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள்னா அது இதுதான் பைக்கில். ஸோ அதுவும் நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் போய் இந்த வீடியோ முடிஞ்சோடனே போய் பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மிஷன் பண்ண போகிறோம்னா, நம்ம ஜிஸி நம்ம ஒரு மிஷன் கொடுத்துருக்கோம், லோக்கோன்னு ஏதோ ஒன்று. ஸோ இப்போ அதை தான் நம்ம போய் ட்ரிகர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம அதை பண்ணிப்போம் ட்ரிகரு. ஆனால் வந்து என்ன இருக்குன்னா, அதை ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அதாவது வந்து அந்த ரோடு வழியெல்லாம் தெரியாதனால நம்ம போய் மாட்டி மிஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை நான் வந்து நானும் இன்னைக்கும் தெரியாது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஏன்னா ஒரு ஃப்ளோவில் போகலாம், லக் இருந்தால் சரி, இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, இந்த பைக் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது மக்களே, செம்ம ஃபாஸ்ட்டாகவும் நல்லா போகும். ஸோ இப்போ எனக்கு நான் வந்து நீங்கள் ஜிம் இந்த இது சான்ஃபீரோவில் இருக்கிற ஜிம் கிட்ட வந்தீங்கன்னா மக்களே, உங்களுக்கு வந்து ஒரு ஜிம்முக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு யோகா பண்ணுற ஒரு கேர்ள் இருப்பா. ஸோ இப்போ அவகிட்ட அவளுக்கு வந்து ஃபேட் வந்து 0லையும் நீங்கள் வந்து மசில் வந்து ஒரு 75% வச்சுருக்கணும். இருங்க நான் முதல்ல முடிச்சிடுறேன். ஓகே, நம்மளுக்கு தெரியும் பார்த்த மாட்டோம். ஓகே, இதையும் நம்ம பார்த்துட்டோம். மொபைலில் ஏற எடுத்தான். ஓகே, ஸோ மக்களே, நான் வந்து அமுனேஷன் வந்து என்னோட எஸ்எம்ஜி வந்து 10,000 ஆமுக்கு மேலே வாங்கினேன் மக்களே. அப்புறமேட்டு வந்து அன்லிமிட்டட் ஆகுது. ஸோ அன்லிமிட்டட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் புல்லட்ஸ் சுட்டு பார்க்கும்போது திருப்பியும் இதே மாதிரி வந்து 9,000 புல்லட்ஸ் அப்படின்னு காட்டுது மக்களே. எப்படி வந்து நம்ம வந்து அன்லிமிட்டட் புல்லட்ஸ் வந்து பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா யாருக்காது. ஓகே, இந்த கார் வேற ஏறவே மாட்டேங்குது. எவன்டா இந்த கார்லாம் தூக்கி கொடுக்குறவன்? காருன்னா இந்த என்னது ஸ்போர்ட்ஸ் காரு அந்த மாதிரி கொடுக்கணும்னா இந்த மாதிரி தான் கொடுப்பானுங்க. என்ன பண்றது, இதெல்லாம் 4 அடி கூட தாங்காது. இன்ஸ்டன்ட் போனஸா? ஐயோ, நான் போக வேண்டிய இடம் அதுடா. நீ என்னடா இங்க போயிட்டு இருக்கிற? ஓகே, இப்போ சரியா குழப்புது மக்களே. இது சைனா டவுன் தானே? இது இப்போ சான்ஃபீரோல இருக்கிற சைனா டவுன் தானே இது? ஆமா, சான்ஃபீரோல மொத்தமா என்னது மேடு தான் இருக்கு பாருங்க, எத்தனை மேடுன்னு. ஓகே, லேட்டர் சியா. ஓகே, ஏதோ ஒன்று. ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஸோ வேஸ்ட் த பின் ஆஷ்பெரியா அது எங்க இருக்கு? ஓகே, சரி போயிடுவோம். ஐயோ, காரும் அதே மாதிரி வெடிச்சிடக்கூடாது. ஸோ அதையும் பார்த்து பத்திரமா பண்ணுங்க மக்களே. காரு வந்து சும்மா டேமேஜ் இல்லைன்னா ஆனால் பரவாயில்ல, ஏதாவது வெடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்ததுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவு அவங்க யாரும் சுட மாட்டாங்க அவ்வளோவா இந்த காருக்கு. ஆனால் வந்து அவங்க வந்து டக்குன்னு டேக்கிள் பண்ணி மூவ் ஆவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் எங்கேயா போய் நீங்கள் முட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 4 முட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பிளாக் கலரில் புகைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது நீங்கள் 2 முட்டுனா அவ்வளோதான், கார் ஈஸியாகவே புகைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அதுவும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மக்களே. ஸோ ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு? டைம் லிமிட் வேறு கொடுத்துருக்காங்க, அது வேறு கொஞ்சம் பயமாகவே இருக்கு. ஓகே, இங்கே தான் இருக்கிறான் பயப்பில். எல்லா இதுலேயும் என்னது ராக் ஸ்டார் அவ்வளவோ என்னது கஷ்டமாலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஓரளவு தான் கொடுப்பாங்க கஷ்டமா. ஓகே, இங்கே தான். ஓகே, இதமா பொண்ணே, எங்கே ஓடுற? ஓடு. ஓகே, இப்போ நம்ம தலைவர் வந்து வேற லெவலாக அப்படியே உட்காந்துட்டு பேசுவார் காரில் உட்காந்துட்டு, கட்சின் பிளே ஆகும். ஸோ இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஹோன்னு ஒருத்தி இருப்பா, பேரே ஹோ தான். ஸோ இப்போ அவளை போய் காப்பாற்றணும் பாய்ங்க. இதுவும் டைம் லிமிட் மாதிரி தான், ஏன்னா அவள் செத்துட்டா மிஷன் ஃபெயில்டு. ஸோ
ஸோ வந்து இதோட மட்டும் இது நிற்காது இந்த மிஷினு. ஸோ இன்னும் போகும். ஒரு கிழமை வேற ஒரு பணக்காரன் வந்து என்னது செக்யூரிட்டி கார்டில் போவோம், அவனையும் வெடிக்க வைக்கணும், அதே மாதிரி செக்யூரிட்டியும் வெடிக்க வைக்கணும். அவனுங்களும் தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க, நம்மள போய் முட்ட மாட்டானுங்க. ஆனால் அவனுங்க சருன்னு அப்படியே இப்படி ரைட்டில் போகிற மாதிரி போயிட்டு அப்படியே லெஃப்டில் போயிடுவானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் என்னது பத்திரமாவே தான் போகணும், இல்லைன்னா வந்து அவ்வளோதான். ஸோ இம்டென்ஸ் வந்துட்டேன்டா. நான் பண்ணேன் வா. கெட் பேக் இந்த பிம்ப் மொபைலா? பேக் மொபைல் தெரியும், அதானே பிம்ப் மொபைலு. ஓகே, இந்த கட்சினையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து டவுன் டவுனுக்கு நம்மளை போக சொல்கிறானுங்க பிள்ளைங்க. ஸோ டவுன் டவுனில் தான் நம்ம தலைவன் அந்த பணக்காரர் இருக்கிறாரு. ஸோ இப்போ அவரை போய் சம்பவம் பண்ணுறோம்னாங்க. பண்ணிடுவோம். ஆனால் என்ன, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிக்க முடியுமான்னு தெரில இந்த இதுக்குள்ள. அப்படி முடிக்க முடிஞ்சதுன்னா சூப்பரு. அது மட்டும் இல்லாமல் மக்களே, நான் வந்து டிரைவிங் ஸ்கூலில் எல்லாத்தையும் நான் இப்போ என்ன சில்வரே அடிச்சிட்டேன். சிட்டி ஸ்லிக்கிங்கும் நான் சில்வரே அடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ சில்வர் எல்லாத்துலேயும் சில்வர் அடிச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒரு கார் அன்லாக் ஆகும் தானே மக்களே. சில்வர் நீங்கள் வந்து சில்வர் எல்லாத்துலேயும் சில்வர் பாஸ் பண்ணனால உங்களுக்கு ஒரு கார் அன்லாக் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க தானே. அப்படி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த இது வேற ஃபாகி வெதர் வேற. ஸோ போடு ஷிட். ஓகே மக்களே, நான் திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். பரவாயில்ல. இது என்ன வெடியாதா? ஆமாண்டா வெடியுது. என்ன காரணம் வெடினுமே. ஓகே, நான் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். ஓகே, ஸோ இப்போ நான் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து திருப்பி நான் மிஷினை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் பாஸ் பண்ணல. பாஸ் பண்ண கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் இப்போ இதுதான் மெயின் ஸ்டேஜ்னே சொல்ல போகலாம். இவ வேற எனக்கு லோ ரைடர் கார் மாதிரிலாம் தந்துருக்காங்க. இது லோ ரைடர் கார்னா அதான் அங்கே ரைட் சைடில் எனக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி டயரோட சிம்பிள் மாதிரி இருந்ததாவே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா வந்து அப்பப்போ நீங்கள் கிராஸ் மேலே போனாவே அப்படியே தூக்கி அடிச்சிரும். ஓகே, அது வேற கொஞ்சம் பார்த்தே போகணும். இதே ஆன் அடிக்கலான்னு பண்ணிங்கன்னா வண்டி இப்படி பறந்துடும். வண்டியோட டயர் வந்து பெருசாயிரும். இது என்ன லாஜிக்னு எனக்கு சுத்தமாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா வந்து உங்களை துரத்திட்டு இதில் வந்து 2 பார்ட்டாக நான் போட போகிறேன். 2 பார்ட்னா நான் வந்து 2 இதாக ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து என்னன்னா அவங்கள எப்படியாவது சாவடிக்கணும். அதாவது வந்து அவங்கள எப்படியாவது சேஸ் பண்ணிட்டு சாவடிக்கணும். இல்லைன்னா சும்மா ஒரு பேருக்குன்னு சும்மா அவங்கள அடிச்சுட்டு அவங்கள தொடர்ந்து அப்படியே அடிச்சு சேஸ் பண்ணிட்டே போனால் அதுவும் பண்ணுவேன். ஸோ இந்த 2 அட்டெம்ப்ட்ல எது இதாகுதோ சக்ஸஸ் ஆகுதோ அவ்வளோதான், மிஷன் பாஸ்ட் ஆயிரும். ஓகே, ஏதோ ஓகே 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 திருப்பி இதே ஹோட்டலுக்கு போக சொல்கிறாங்க. ஓகே, இங்கே தான் ஒரு கிழமை போகிறாரு. இதில் வேற நம்மளால டைரக்ட் இதாக பண்ண முடியாது, நம்ம டிரைவ் பை பண்ண முடியாது. 9000 புல்லட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி எங்கேயாவது போயிடுவானுங்க. நம்ம அவனுங்களை பண்ணுறதுக்குள்ளே நம்மளை இந்த மாதிரி தள்ளி விட்டுருவானுங்களா, போகவே முடியாதா பாருங்க. அழுத்துறேன், நான் போகவே மாட்டேங்குது. அவனுங்காரும் அவ்வளோ ஸ்பீடாலாம் போகாது. ஸோ எதுக்கும் நம்ம அவங்கள சேஸே பண்ணிட்டு போகலாம். ஓகே, சும்மா மட்டும் அப்பப்போ அவனுங்க நிற்கிறானுங்களே இந்த மாதிரி, அப்போ மட்டும் இப்படி சுட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க மக்களே. இவனுங்களாம் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் இல்லை. இவனுங்க வந்து டிரைவிங் ஸ்கில் நம்மகிட்ட நம்மள மாதிரிலாம் இல்லை, நம்மளை போட்டு அடிச்சு தள்ளணுன்னே போவானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே பத்திரமாவே போங்க. இங்கே வேறு ட்ரெயின் வருது, அவனுங்க அடிக்கல. ஓகே, இங்கே ஏதோ ஏறுவானுங்க தான், இந்த ரேம்ப் மாதிரி இங்கே ஏதோ ஒன்று ஏறுமே. நான் வேற டிரைவ் பையே பண்ண மாட்டேன். ஓகே, அவனுங்களை அப்படியே பின்தொடர்ந்தே போவோம். ஓகே 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 இதில் தான் ஏறுவானுங்க. அப்படியே போகிற மாதிரி இந்த மாதிரி ஏறுவானுங்க. நான் ஆல்ரெடி 2-3 டைம் பண்ணனால எனக்கு தெரியுது. ஓகே, ஆக்சுவலாக பிசியில் விளையாடுறதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு மக்களே. மிஷின்ஸே ஏதோ மாறின மாதிரி இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்க. இது வேற ஏறவே மாட்டேங்குது இந்த வண்டி. இதை போய் ஜிசி நம்மகிட்ட கொடுத்து நம்மளை வேணும்னே பே பண்ண வைக்கிறான்.
ஓகே 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 அது வெடிச்சிருச்சு. அவன் அவ்வளோதான் காலி. ஓகே அவன் காலி. இப்போ நம்ம தலைவர் மொட்டைங்கிற பாருங்க, கிராண்ட்பா தான் நம்ம தலைவரே இருக்கிறாரு. அவரையும் சுட்டு கொண்டுடுவோம், நம்மளுக்கு அதான வேலை. எப்படியாவது அவனை எப்படியா சேஸ் பண்ணி ஏதாவது பண்ணி அவனை முடிச்சிடணும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா டிரைவ் பை என்னால் பண்ண முடியாது போட்டுருக்கு. ஐயோ அவன் எப்படியே போகிறானே. டிரைவர்னாடா என்னை விட டிரைவிங் ஸ்கில் அதிகமாக இருக்கும் போட்டிருக்கு. பாருங்களேன், ஏதோ எப்படி சொல்கிறது, போடு. என்னடா அவன் வீலிங்ல போறான். அடேங்கப்பா, பைபிள் நல்லாவே பண்றானே. ஐயோ என்னடா இது, எங்க வரைக்கும் போகணும்னு தெரியல. இவன் சிட்டியே ஃபுல்லா பண்ணுவான் போட்டிருக்கு. ஐயோ ஐயோ போச்சுடா. மிஷன் ஃபெயில்டு மக்களே, மிஷன் ஃபெயில்டு மக்களே. இல்ல கிட்ட நெருங்கிட்டோம். இங்க மட்டும் ஆயிராத. போச்சுடா. இல்ல புரியல, நான் ஏதாவது சொன்னாதான் இந்த மாதிரி அவன் போட்டிருக்குதா. ஏதாவது ஹார்ன் அடிச்சுட்டே போலான்னு பார்த்தா அதுவும் ஹார்ன் அடிச்சா தூக்கிக்குது வண்டி. ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம் வரலாம்டா, வாழ்க்கையே கஷ்டமா இருக்க கூடாதுடா. இந்த கத்தூன் டைலாக்லாம் வந்து சும்மா தான் பேசிட்டு இருக்கிறேன். ஐயோ டே இவன் வண்டி புகையாது போட்டிருக்கே. அவ்வளோதான்டா லிமிட் உனக்கு. அடேங்கப்பா. ஓகே ஹைவே, இங்க அவனை போட்டு சாவடிச்சிடலாம். டிரைவர் அவ்வளோதான்டா, போச்சுடா. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. அவ்வளோதான், அவன் சோலி முடிஞ்சு. எப்படி நாங்கெல்லாம் அந்த காலத்துலேயே அப்படிடா. அப்புறம் அப்படி அவ்வளோதான். மிஷின் பாஸ் 3000. இது வந்து என்னன்னா வந்து பிம்பிங் மிஷின்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சைட் மிஷின். இந்த மாதிரி ஒரு பிம்ப் மொபைல் எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, போர் அடிக்குது இது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஜிசி கிட்ட போகலாம். ஸோ எதாவது நம்மளுக்கு வேறு எதாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் நல்லாவில். ஸோ இப்போ நம்ம நம்மளோட கராஜுக்கு போயிட்டு நின்னோடனே நம்மளுக்கு எதாவது ஃபோன் கால் வரும். அப்போ நம்மளுக்கு எதாவது வரும், மேபி அப்படி வரலாம். இல்லை இறங்கினோடனே ஃபோன் கால் வரலாம், மேபி எப்படியோ கூட இருக்கலாம். ஓகே. ஐயோ தனிக்குள்ள விடாது, போச்சுடா. ஏன் என்ன துரத்துறானுங்கப்பா எப்படிங்க. டே எந்திரிச்சு வாடா. சொல்ல எதுக்கு உனக்கு என்ன துரத்துறானுங்க போலீஸு? ஏதாவது தப்பு பண்ணா? இல்லையே, நான் குட் பாய் தானே. டே ஏன்டா அங்கங்க அவன் கேங்ஸ்டர் சுத்திட்டு இருக்கிறான். அவங்களெல்லாம் போய் அடிக்காம வெத்து வேட்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்கீங்க. எங்கடா போலீஸு? வாங்கடா. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஐயோ 2 ஸ்டாரா? அட பாவிகளா, 1 ஸ்டார் இருக்கிறவனா 2 ஸ்டாரா மாத்திட்டீங்களாடா. இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலாடா? ஆளாளுக்கு போயிட்டு. ஐயோ என்னடா கண்ணு முன்னு தெரியாம ஓட்டுறானுங்க மக்களே. எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பானுங்களா? காரே போச்சுடா. ஓகே இவன் கார் எடுத்துருவோம். பஸ்டட் பண்ணாம இருந்தா சரி. ஓகே பஸ்டட் பண்ணாம இருந்தா சரி. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லோக்கோன்னு ஒரு இது இருக்குல்ல, அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். இல்லை நம்ம ஏரியாவுக்கு போயிடுவோம், அப்போ தான் சேஃபு. இல்லைனா எதாவது செத்தா கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு செத்தா கூட பிரச்சனை இல்லை. இல்லைனா இப்போ எதாவது திடீர்னு எதாவது செத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. ஓகே கிட்ட கொஞ்சம் பொறுத்துக்கோ. மார்க் பண்ணியிருக்கணும். மார்க் பண்ணியிருக்கணும். புல்ஷிட். ஆனால் சேவ் பாயிண்டே வரல. அங்கே நான் பார்த்தேன். ஓகே ஸோ ஒவ்வொரு சிட்டிஸ்லேயும் உங்களுக்கு ஒவ்வொரு இது ஜிம்மில் வந்து அன்லாக் ஆகும். என்னன்னா வந்து சான்ஃபீரோவில் வந்து உங்களுக்கு ஏதோ 3000 ஏதோ ஒன்று வரும். அதாவது ஏதோ தாய்லாண்டோட செல்ஃப் டிஃபென்ஸ் கரை.
ஸோ நீங்கள் இதே லாஸ் ஆண்டோஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னது பேருனா பாக்ஸிங் அன்லாக் ஆகும். இந்த மாதிரி தான் புகஞ்சிருவாங்க பயப்பிள்ளைங்க. ஐயோ நேரத்துக்கு பஸ்டட் பண்ணிருப்போம் மக்களே. ஓகே நம்ம இது போய் சேஃபாக பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு சேவ் பண்ணிட்டோம்னா நம்மளால நம்ம இந்த போலீஸ் மிஷன்ஸை நம்மளால பண்ண முடியும். ஸோ ஐயோ நம்ம பைக்கு காணோம். ஐயோ அந்த பைக்கை நம்ம விட்டுட்டோம் மக்களே. ஷிட் என்ஜிஆர் நம்ம விட்டுட்டோமே. ஓகே ஏதோ ஒன்று போயிட்டு ஒரு சேவை போட்டுட்டு இந்த இப்படிதான். யாரு ஊசியா? ஊசி ஊசி யார் தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிளவுடே கூட நம்ம கூட என்னது என்னது நம்ம இதுல ஏஞ்சல் பைன்ல அந்த மாதிரி இருக்கும்போது கேட்லினாவும் கிளவுடேவும் வைப்பாங்க. அப்புறமேட்டு நம்மள ஒரு ரேசிங் பண்ண வைப்பாங்கல்ல. ஸோ ஊசி கூட அந்த நகாரத்தை நீ ரேஸ் பண்ண அப்படின்பாங்கல்ல. ஸோ அந்த அவன் தான் ஊசி. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்றான் மாப்பிள்ள. இப்போ ஊசி மிஷினும் நம்ம ஆகிடுச்சா? சூப்பர். ஸோ முதல்ல இந்த லோக்கோ லோக்கோனா சைட் மிஷின்ஸ் தான். ஸோ முதல்ல லோக்கோ அதை முடிச்சிடலாம். ஸோ போயிட்டு இந்த கார் எடுத்து பைக் எடுத்துட்டு நேராக அங்கே போயிடலாம். ஓகே உரம்போ இங்கே தான் அம்முனேஷன் இருக்கும் தானே? ஓகே அதை அடுத்த இதில் பார்க்கலாம். அம்முனேஷனில் போயிட்டு இது எப்படி வந்து அன்லிமிட்டட் ஆக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இதை பார்த்துடலாம். நம்மளோட லோக்கோங்கிற ஒரு மிஷின் இருக்குல்ல அதை பார்த்துடலாம். ஸோ அப்படியே சைலண்ட் போட்டே போவோம். அப்போ தான் எல்லாரும் ஐயோ போலீஸ் வரானுங்களா தப்பிங்கடா அப்படின்னு என்னது விலங்குங்கடான்னு நம்மளுக்கு பயம் உருப்பாடு ஆகும். ஏய் யாரா அது என்னை இடிச்சது? சும்மா விட்டுட்டு போவேன். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வார்னிங் பார்த்துக்க மக்களே. என்னது வெள்ளை சொக்கா? அது என்னடா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. ஐயோ ரியல் போலீஸ் வரானுங்களே. வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? ரியல் போலீஸ் நம்மளை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவானுங்க? நல்ல வேலை கவனிக்கல. என்னடா அங்கங்க ஒரு மாதிரி கார் இருக்கு. இங்க எவனுக்குமே பார்க் பண்ண தெரியலையா? அடேங்கப்பா பார்த்தோன்னே தெரியும்டா. பைக் எங்க போற? ஐயோ என்னாலே இந்த இதை தாங்க முடியலையே. ஓகே ஒரே ஜம்பை போட்டுருவோம். ஓகே ஐ திங்க் இப்போ ஜிசி கொடுக்குற மிஷின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரே மிஷினா? இல்லை தானே, இப்போ ஜிசி கொடுக்குற மிஷின் தான். அப்படியே நேராக போயிட்டு அப்படியே எப்படி மசா ஓகே கிட்ட போயிடுவோம். டீபோன் மெண்டஸ் இவர் தான் நம்ம டீபோன் மெண்டஸ். இவர் தான் நம்ம லோடிங் ஸ்க்ரீனில் கூட வருவார். சிகரெட் சிகரெட்டை வந்து கையில் பிடிச்சிட்டு கன்னை வச்சிருப்பாரு. ஸோ லோடிங் ஸ்க்ரீனில் இருக்கிறவர் தான் இவர். லோடிங் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்கலாம் இந்த கேமில் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இருப்பாங்க. ஸோ கேட்குறாங்க. ஸோ இவனுங்க 2 பேரும் தெரியும்ல, பாலாஸ் கேங்குக்கு சப்ளையர்ஸு. ஸோ ஐயோ ஸ்கிப் பண்ணுறேன்னா சரி விடுங்க. ஓகே ஆம்புஷ்டு வேணாம் எதுக்குடா? எங்கள் போலீஸ் பைக்லேயே போவோம். எதனா மூவ் ஆகுதா? இல்லை மூவ் ஆகல. ஓகே நம்ம இந்த மேப்போட எட்ஜில் இருக்கிறோம். சொல்ல போனோம்னா சான்ஃபீரோட எட்ஜில் இருக்கிறோம். ஜிசி அவ்வளோ தூரமாடா இருக்கிற நீ? கிட்டே இருக்க மாட்ட. ஓகே ஐயோ ஓகே மக்களே, நம்ம இந்த ட்ராவலிங் டைம் ஆகுதுல்ல, அந்த சமயத்தில் இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. ஸோ நான் நம்புகிறேன் நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு. நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த 2த்தையும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஒரு சில பர்டிகுலர் மிஷின்ஸ் வந்து தெரிலனா கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்படி இருக்குன்னு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே 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 ஆம்புஷ்டு வேன். ஓ இது இல்லை ஐயோ இதுவா?
இதுவா இந்த பேக்கேஜா? ஐயோ இதுவா? ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க மக்களே? இந்த மிஷினை செம கடுப்பு மக்களே. ஐயோ இந்த மிஷின் எனக்கே தெரியாதே. அட எங்கப்பா, எங்கேயும் போக மாட்டானுங்க, பட் வெறுப்பேத்துவானுங்க. எடுக்கலாமா அப்படி? அப்படி எடுத்துட்டோம். பேக்கேஜ் கலெக்டட். போடா அங்க பைத்தியக்காரா, என்னைய சுடுறியாடா? நான் சுட்டனா நீ தாங்கவே மாட்டேன். ஏகே பச்சி எஸ்எம்ஜி வச்சிருக்கேன்டா, நீ மைக்ரோ எஸ்எம்ஜிடா. எல்லாம் புழு பூச்சிடா நீ. ஓகே, நம்ம கொஞ்சம் நினைச்சதை விட கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இதே பிசினா டக்குன்னு அவங்களுக்கு நம்மளுக்கு இன்டிமேஷன் காட்டுவாங்க, ஆனா இதுல காட்ட மாட்டாங்க. ரொம்ப கிட்ட போனாதான் பண்றானுங்க. அதுனா வந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்தா கூட வந்துடும். 100 மீட்டர் மீன்ஸ் ஒரு 5 மீட்டர் அந்த மாதிரி. இதுல வந்து ரொம்ப கிட்ட போனாதான் நம்மளுக்கு தரானுங்க. ஐயோ பைக்காடா இது? யாரு கிட்ட இருக்கிறா நம்மளுக்கு? ஓகே ஒண்ணுமே கிட்ட இல்ல. ஒருத்தன் நேரு பின்னாடி இருக்கிறான், என் பொடனைக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ அவனை போய் முதல்ல சாவடிச்சுட்டு வந்துடலாம். நகரிங்க. ஓகே 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 ஓகே, நான் வரேன்டா செல்லம். கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, நான் வந்துடுறேன்டா. இவங்க வேற மூவ் ஆகலாங்க. இவனுங்க வந்து ஒருவேளை லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போகாம இருந்தா நல்லது. இல்லைன்னா அவங்க இப்ப எப்படி அந்த ஓகே பிக் ஸ்மோக் ஒரு மிஷின் தருவான்ல ட்ரெயின்ல, ரன்னிங் டாக்னு ஏதோ ஒரு மிஷின், ராங் சைட் ஆஃப் த ட்ராக். அதுல எப்படி நீங்க எல்லா வேகஸ் கேங்கையும் நீங்க சொல்லனா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு என்லெஸ்ஸா இல்லாம நீங்க அவங்க பாட்டுக்கு இதா போயிடுவானுங்கல்ல, என்னது கண்ட்ரி சைட்ல. அதனால அவங்களால பண்ண முடியாதுல்ல, போக முடியாது ஆக்சஸ். ஸோ அந்த மாதிரி இதுல போக மாட்டானுன்னு தான் நான் அவ்வளவா நம்புறேன். ஸோ இப்போ நம்பலாம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. மழை வேற பிடிக்குதா, சந்தோஷம்டா. கொஞ்சம் நெஞ்சம் இருந்த நிம்மதியும் போச்சா. ஓகே ஏய் மக்களே, ஓகே அப்படியே எடுத்தாச்சு. பேக்கேஜ் எடுத்துட்டு வந்தானே? இல்லடா. என்னடா குழப்பறீங்க? நான் எடுத்த மக்களே. இந்த மாதிரிதான் வளைஞ்சு போவானுங்க, அது நீங்க பார்த்து பத்திரமா போகணும். இல்லைன்னா நீங்க எங்கேயா போய் கம்பியில போய் சொருக்கிட்டீங்கன்னாக்கா, அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. என் பின்னாடி ஒருத்தன் போனான்டா. டேய் குளறுபடி பண்றீங்கடா. ஐயோ 2 பேரும் ஒன்னா ஜாயின் ஆறானுங்களா? அப்ப ஒரே கல்ல 2 மாங்கா. டே ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க நீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையாடா? செல்லவங்களா கண்ணுங்களா, இங்க வாங்கடா, உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு நாள் சோறு போடுறேன்டா, வாங்கடா. வரமாட்டானுங்களே, என்ன பண்றது இவனுங்கள? எப்படியாவது இவனுங்களை பிடிக்கணும், இல்லைன்னா மிஷன் ஃபெயில்டு. இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க மக்களே, பார்க்க வேணாண்ணா கொஞ்சம் லைட்டா. எடுத்தாச்சு. எப்படி சூப்பரா எடுத்தோமா, கெத்த எடுத்தோமா? அடுத்தது எவன்டா என்கிட்ட இருக்கிறவன்? ஓகே இங்கே தான் அங்கே பைபிள். ஓகே அதுவும் கிட்டே வரும்போது ஸ்நாட்ச் பண்ணிடுவோம். என்ன ஸ்நாட்ச்லாம் பண்ண வைக்கிறீங்களேடா கொஞ்சம் கூட. ஐயோ சார், சான் ஜீரோ வந்து செம்ம இதாக இருக்குல்ல மக்களே, ஒரு மாதிரி கிளாசிக்கா. எத்தனை பேத்துக்கு சான் ஜீரோ பிடிக்கும், எத்தனை பேத்துக்கு லாஸ் சாண்டோஸ் பிடிக்குங்க தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஏய் என்னடா குடி பார்த்து அடிக்கிற? எங்கடா இருக்கிறேன் நானு? ஓகே இங்க ஒருத்தர் இருக்கிறாரு பைபிளைங்க, அவர்கிட்ட போயிட்டு ஸ்நாட்ச் பண்ணிருப்போம். ஸ்நாட்ச். ஓகே நான் அங்கேயே அப்படியே சும்மா இருந்தா கூட அவன் வந்திருப்பான், ஏன்னா அவன் அப்படிதான் சுத்திட்டு வரான். ஓகே அங்கதான் டாக்குறான் பைபிள. வாடா தோலா. ஐயோ எப்படியாவது எடுத்துடணுமே அப்படி சொல்லலாம். ஆனா அவனுங்களை சுட முடியல. சூப்பர். அவனுங்களை நம்மளால சுடவே முடியல. இங்க ஒருத்தன் வரான்டா. அட பாவி நான் எவ்வளவு பெரிய பேக்கா இருந்ததுன்னா பாருங்களேன். ஓகே அவ்வளவுதான், எடுத்தாச்சு. சோலி முடிஞ்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். ஒரே ஒருத்தனா? இந்த ஃபைனல் பைக்கு.
ஐயோ அது மாதிரியா? சோழி முடிஞ்சு. ஏதாவது ஒண்ணு தான் இருக்கும்போது தான் நம்மள போய் சாவடிப்பானுங்க. ஐயோ அவன் வேற போயிட்டா மக்களே, அவ்வளவுதான் மக்களே. ஷிட். ஓகே அந்த சலூனை தாண்டனா அவன் அவ்வளவுதான் மக்களே. தட்ஸ் இட், we lost. இல்ல 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 சான்ஸ் இருக்குடா, எப்படியாவது எடுத்துடணுமே. என்னடா ஸ்நாட்ச் பண்ண முடியல மக்களே என்னால. ஷிட், மிஷன் ஃபெயில்டு. சரி ஓகே, நான் திருப்பி முதல்ல இருந்து வரேன் மக்களே. ஸோ வெயிட் பண்ணுங்க. என்னடா திருப்பி எடுத்துட்டு போற? ஸோ ஓகே மக்களே, நான் ஒரு வழியாக எல்லா பேக்கேஜையும் எடுத்தாச்சு. அது வந்து ஒரு லக்குனால எடுத்தேன், ஃப்ளூக்குனாலும் எடுத்தேன், அதே மாதிரி என்னோட இதனாலையும் எடுத்தேன். ஸோ நம்ம எடுத்துட்டோம் எப்படியோ. கிட்டத்தட்ட மக்களே அவன் வந்து ரொம்ப நெருங்கிட்டான் மக்களே. அந்த லாஸ்ட் பைக்கு கிட்டத்தட்ட அந்த சலூனே தாண்டிட்டான். எப்படியோ அவனை பிடிச்சிட்டே இங்க வாடா அப்படின்னு சொல்லி என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நான் என் வியூவர்ஸ் கிட்ட நான் வந்து கெத்துன்னு காமிக்கணும்டா அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சு அவன் பேக்கேஜ் அப்படியே கழட்டி விட்டேன். பேக்கேஜை கழட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ எல்லா பேக்கேஜையும் எடுத்துகிட்டு எங்கே போகணும்னா கேட்டிங்கன்னா மக்களே, நம்ம எங்கே, அதாவது பேட்டரி பாயிண்ட். ஆமாம், அப்போது செல்ஃபோனு பேட்டரிங்கிறீங்களே, அப்போ செல்ஃபோன் எங்கடா? என்னடா இது, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே நம்ம இங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம இங்கே இருப்பா. அதாவது இவ எதுக்கு யூஸ் ஆவானா, ரொம்ப அவளோட எபிலிட்டியே வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது வேஸ்டட் ஆனீங்கன்னா உங்கள் கன்ஸ் அப்படியே போகாம, ஓகே உங்கள் கன்ஸ் போகாமல் இருக்கிற மாதிரியும் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வேஸ்டட் ஆனீங்கன்னா உங்கள் கன்ஸ் போகாமல் இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி நீங்கள் இப்போ வேஸ்டட் ஆனீங்கன்னா உங்களோட பணம் அப்படியே தான் இருக்கும். இப்போ $100 வாங்குவாங்கன்னா அவங்க சார்ஜும் பில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் அவளோட இது. ஓகே வந்துட்டோம், பேக்கேஜ் இப்போ கொடுத்துருவோம். ஸோ 5000 ரூபா. ஸோ இப்போ அடுத்த மிஷின் இங்கே தான் இருக்குது. ஓகே போய் பார்த்துருவோம். மைக் டொரினோ. மக்களே சரியான இது வேற லெவலான மக்களே. இது மைக் டொரினோவா இப்போதான் நம்ம மீட் பண்ணவே போகிறோம். சரி இவன் எங்கே இருப்பானா வந்தீங்க பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, ஏர்போர்ட்டில் இருப்பான். நான் எனக்கு தெரியுங்கிறதுனால உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க, ஏன்னா அவன் ஏர்போர்ட்டில் தான் இருப்பான். அவனுங்க வேற பேசிட்டே தான் இருக்கிறானுங்களே தவிர அதை சொல்ல மாட்டானுங்க. ஓகே இப்போ எங்கே டெஸ்டினேஷன் காட்டுது முதல்ல, இப்படிதான் காட்டும் முதல்ல. வந்து அது இருக்காது அந்த டெஸ்டினேஷனு, சும்மா அங்கங்கே செக் பாயிண்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதானே தவிர அது டெஸ்டினேஷன் கிடையாது. ஸோ எனக்கு தெரியும் மக்களே, அது ஈஸ்டர் பே ஏர்போர்ட்டில் தான் இருக்குங்கிறதுனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நேராக இதெல்லாம் நீங்கள் பார்க்காம நேராக டெஸ்டினேஷனையும் கண்டுக்கிட்டு நீங்கள் நேராக இதையும் பண்ணிடுங்க, ஏர்போர்ட்டுக்கும் போயிடுங்க. ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ்க்கு தெரியாதனால அந்த டெஸ்டினேஷனை இதை பண்ணி மட்டுமே போவாங்களா, அதனால ஒரு சில ஏரியாவில் வந்து மாட்டிக்கிட்டு வரவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் அதை பார்த்துங்க. ஸோ எனக்கு தெரியும் ஏர்போர்ட்டில் தான் அந்த நம்ம தலைவன் டொரினோ இருப்பாங்க. ஸோ மைக் டொரினோவும் சாதாரண ஆள் கிடையாது, அவனும் ஒரு வேற லெவல் ஆளு தான். ஆனால் வந்து அவன் கொடுக்குற மிஷின்ஸ்லாம் இந்த ஜீரோ கொடுக்குற மிஷின்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஒவ்வொன்றும் தக்காளி மாதிரி இருக்கும், தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி. இவனுங்க பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா, அதனால அந்த இப்போ பாருங்களேன் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த செக் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, டெஸ்டினேஷனு. ஸோ அது எப்படி போய் இப்படி எடுக்கணும்னா, புத்துனாப்பில் இருக்க முடியாதா, அங்கே தான் இருக்கிறாரு. ஏன் நல்லா போக முடியலாம், ஆக்சிலேட்டர் அதுலையா, தொழில்னா அங்கே தான் இருப்பாங்கிறான். பேட்டரி முடியறதுக்குள்ளேயும் நீங்கள் டக்குன்னு போகணும் மக்களே, இல்லைனாலும் பிரச்சனை தான். ஓகே நம்ம தலைவர் இங்கே தான் இருப்பார். இல்லை 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 இப்போ ஸ்ட்ரெயிட் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சொன்னேன்ல
நேரா போட்டுக்கு தான் போகணும். போச்சுடா. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மக்களே. ஸோ நம்ம இப்போ கிட்ட வந்துட்ட மக்களே அந்த டெஸ்டினேஷனுக்கு. இப்போ சிக்னல் இருக்கிற இடத்துக்கு போகணுமா? சிக்னல் எங்கடா இருக்கும்? ஐயோ இதில் எனக்கு தெரியாது. ஐயோ மக்களே எனக்கு இது தெரியாது சுத்தமா. எனக்கு தெரியும். ஏர்போர்ட் வந்துட்டோமா, நேராக நீங்கள் பாட்டுக்கு எங்கே போகணுன்னா வெயிட் பண்ணுங்க, நான் போகிற இதுலேயே போங்க. அப்படியே நேராகவே போங்க. உங்களுக்கு உங்கள் கிட்டே அங்கே பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு, அது அப்படியே போயிட்டே இருங்க. போயிட்டே இருக்கும்போது இந்த ரன்வேஸ்ல இருப்பாங்க பாருங்க. ஓகே புரிஞ்சு போச்சு. செத்து போயிட்டோம். ஏன்டா டே டீ போன் மெண்டஸ் மென்டல் ஆயிட்டியாடா? ஓகே ஏறா ஏறா ஏறா. ஐயோ மைக் டோரினா வேற தப்பிச்சு பார்க்கறாரே. ஐயோ நம்ம எப்படியாவது போகணும். நம்ம ஷார்ட்கட்ல போவிட்டான். ஆனால் அவனுங்க போயிட்டானுங்கன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. இவன் வேற சுடுவானா இல்லையான்னு வேற தெரியல. டே சுட்டு தொல்லடா. ஒரு இடத்துல நிக்கிறானுங்க. ஓகே இப்போ இந்த வேன் எடுத்துட்டு நம்ம போகணும் அப்படித்தானே? ஓகே இந்த மிஷினை முடிச்சுட்டு அப்படியே நமக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் மக்களே இந்த வீடியோவை. ஸோ வீடியோ லென்த்தாக ரொம்ப லென்த்தாக தான் போகுது. டிஸ்ட்ராய் தான் வேணாம். டிஸ்ட்ராய் ஓடு. என்னாச்சு? திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்தா ஓகே மக்களே நான் திரும்பி ஃபர்ஸ்ட். ஓகே மக்களே நம்ம வந்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் கொள்றது தான் இப்போ வேலை நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ 2 ஸ்டார் வாட்டர் லெவலும் வந்துடும். பரவாயில்ல மிஷன் முடிச்சா சரி. ஸோ இப்போ கட்சினை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே கட்சினை ஸ்கிப்பு. ஓகே முடிச்சாச்சு, சோழி முடிஞ்சு. ஸோ இப்போ எப்படி போகிறது? இந்த வேறு எடுத்துகிட்டு போகலாமா? ஓகே போலீஸ் அரைவா? ஆமாம் இப்போ வந்த வழி எது? ஐயோ அது எனக்கு தெரியலையே. சோழி முடிஞ்சு. ஓகே அப்படியே சுத்துதே பூமி, இது போதுமாடா சாமி. ஓகே அப்படியே சுத்திட்டே இருப்போம்னா இவனுங்க வேற கண்டுபிடிச்சிருவானுங்க. இப்போ எப்படி நான் தப்பிச்சு போறது? எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். ஓகே அவங்க போலீஸ் வரத்துக்கு முன்னாடியே போகணுங்கிறானுங்க. எப்படியோ போகலாண்டா வெயிட் பண்ணுங்கடா. டெஸ்டினேஷனும் கிட்ட தான். எப்படியாவது போலீஸ் வந்து வரத்துக்கு முன்னாடியே, அதாவது போலீஸ் நம்ம வேனை அழிக்கிறதுக்கு முன்னாடி கூட இல்லை, போலீஸ் நம்ம கிட்ட வரத்துக்கு முன்னாடியே போயிடணுமா? ஓகே வருவோம். போக முடியல. சூப்பர். இப்போ நான் எப்படி போவேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அதாவது அங்கே தான் இருக்குமா டெஸ்டினேஷனு, இது நான் சுற்றிட்டு வரணுமா? ஓகே ஏண்டா தலையை தொட்டு மூக்கதான் நீ தொடணுமாடா? அப்படியே தொட்ட என்ன ஆகுமா? அப்படியே ஓகே நல்ல வேலை பேக் ஃபிளிப் அடிக்கிறேன்னு பேர்ல அப்படியே கவரில் வண்டி. ஓகே வந்துருச்சு. நம்ம வந்துட்டோம். பேன் ஸ்ப்ரேவா? எதுக்கு பேன் ஸ்ப்ரே? 3 ஸ்டார் வாண்டர் லெவலா? என்னடா இது 3 ஸ்டார் வாண்டர் லெவல்? எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஓகே வந்துட்டோம் கிட்ட. ஆடே இவனுங்க வேற வெறி கொண்டு துரத்துவானுங்க. என்னது இது 3வதுக்கே. இன்னும் 4வது 5லாம் வந்துட்டு அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. அதான் இன்னும் 2 ஸ்டார் தானே வரணும். நம்மளை என்னது முழுசா இடம் தெரியாமல் அழிக்கிறதுக்கு 5 ஸ்டார் வந்தால் தானே. ஆனால் இல்லை 6 ஸ்டார்னு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு 6 ஸ்டாரு? இங்கே ஒரு ஆர்மர் இருக்குடா, சூப்பர்ப்பு. ஆனால் எனக்கு அது வேணாப்பு. ஆத்தாடி அப்பு போச்சா? டே போடா.
ஓகே நம்ம ரோட்லேயே போகலாம். எது நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலைங்க. ஐயோ இது வேற அடேங்கப்பா வெறி கொண்டு துரத்துறானுங்க. எப்படியா தப்பிச்சு ஓடிடணும். இங்கே ஒரு ஜாயிண்டிங் வருது. ஐயோ என்னடா கேம் கிளிச் ஆகுது. ஓகே ஏய் ஆல்ரெடி பாதி புகைஞ்சிருச்சு பார்த்துக்க. இனிமேல் இந்த பாடியெல்லாம் தாங்காது. நம்ம அப்படியே இங்கே அண்டர்வேயில் போயிடலாம். போச்சுடா போச்சுடா. மக்களே அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் நல்லா போட்டுருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ பாய் மக்களே. ஸோ இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ பாய் மக்களே.